மக்களே, welcome back to my channel Shakti Talks. ரோட கிராஸ் பண்ணி தான் அங்கே போகணும். ஸோ போக போறேன். செல்லக்குட்டிய நல்ல போல் மாதிரி போல குட்டி மாதிரி பாரு, சேத்துக்குள்ள பிரண்டு எழும்பி வந்திருக்காள். இன்றைக்கு நாங்கள் எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிடுறான் பாரு. அது என்னத்துக்கு அது உடுப்பாண்டே தெரியலையே. உடுத்தாமலே இருக்கலாமே. அது வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் சக்தி டாக்ஸ். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் சக்தி டாக். இன்னைக்கு இந்த டிராவல் vlogல ரொம்பவுமே அழகான ஸ்ரீலங்கால ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் வைல்ட் லைஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ ஸ்ரீலங்காவில் நிறைய இடங்கள்ல வந்து யானைகளை பார்க்கக்கூடியதா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே யானையோட சேர்ந்து குளிக்கணும், செல்ஃபி எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், விளையாடணும், தொட்டு பார்க்கணும் நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த மாதிரி ஆசையோட தான் நான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ அந்த இடம் வேற எதுவும் இல்ல, பின்னவல எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜுக்கு தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம். டிக்கெட் பிரைஸ் வந்து என்ன மாதிரி இருக்கு, என்னென்ன பேக்கேஜஸ் உள்ளுக்குள்ள இருக்கு, என்ன விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்லி வாங்க உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னும் என்ன சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. நாங்க செல்லங்களை பாக்குறதுக்காக வந்து கிளம்புல இருந்து ஒரு 6:30 மாதிரி தான் வலிக்கிட்டு இருந்தோம். பட் நாங்க 2-3 இடங்கள்ல வந்து நிப்பாட்டி சாப்பிட்டோம். ஸோ அதனால கொஞ்சம் டைம் போயிட்டு 9:30 மாதிரி தான் இங்க ரீச் ஆனோம். பட் யூஸ்வலா வந்து ஒரு லைட் டிராபிக் இருக்கிற நாளில வந்து 1.5 மணித்தியாலம் இல்ல 2 மணித்தியாலம் கிளம்புல இருந்து வாரத்துக்கு பிடிக்கும். என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தோம்னா ஸ்ரீலங்கன் அடல்ட்ஸுக்கு வந்து 250 rupees மட்டும்தான். பட் எலிஃபண்ட் வாக், அதோட எலிஃபண்டோட குளிக்கிறதுக்கு வந்து நீங்க தனியா டிக்கெட் எடுக்கணும். எலிஃபண்ட் வாக்குக்கு வந்து 1000 rupees சார்ஜ் பண்றாங்க. எலிஃபண்டோட குளிக்கிறதுக்கு வந்து 750 rupees சார்ஜ் பண்றாங்க. பூலியோ இங்க வருவாங்க. அது நல்லா குண்டு குண்டு தழுதல் தக்காளி பழம் மாதிரி இருக்கு. இதப்ப இது ஆம்பளையா இருக்கு ஷுவரா. நீ ஓரமா இல்லைங்கப்பா, உங்களை இடிச்சு தள்ளிட்டு போயிரு. இவளோட பேர் மேதான்னு சொன்னாங்க. இவளோட நடக்க போறேன்னு யோசிக்க போது எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் ஒரு ஓரத்துல வந்து இங்க அடிச்சு சாப்பிட்டுருவாளோன்ற குட்டி பயமும் இருந்துச்சு. அவளோட கை தும்பிக்கையை வந்து தொட்டு பாக்கலாம் விளங்கிச்சு, எவ்வளவு ஸ்ட்ராங்னு சொல்லி பாருங்க. அவள் அந்த எதையுமே கணக்கெடுக்காம ஒரு காமா நடந்து வந்துட்டு இருக்காள். மிஞ்சி போனா எலிஃபண்ட் வாக்னு சொல்லி ஒரு 2 to 3 minutes தான் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேதா போறதுக்கு டைம் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. ஸோ போறதுக்கு முதல் செல்லத்துக்கு கட்டி பிடிச்சு ஒரு கிஸ்ஸும் கொடுத்துட்டு விட்டேன். ஆமா அப்புறம் 3 யானைகள் கொண்டு போக மாதிரி
இதுல இருக்கிற போர்ட் வந்து அப்டேட் ஆகாத பழைய போர்டுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 2023 அறிக்கைப்படி வந்து 71 எலிஃபன்ட்ஸ் இங்கே இருக்கு. 30 ஆண் யானைகளும் 41 பெண் யானைகளும் வந்து 3 தலைமுறையா இங்க வாழ்ந்துட்டு வராங்க. போர்டு பகையில இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, ட்வின் மேல் பேபி எலிஃபன்ட்ஸ் பத்தி. இது 2021ல 25 வயசுடைய சுரங்கி என்ற ஒரு யானைக்கு வந்து இரட்டை ஆண் யானைகள் வந்து பிறந்தது. ஸோ இலங்கை வரலாற்றிலே வந்து 80 வருஷத்துக்கு பிறகு நடந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த டைம்ல வந்து பேசப்பட்டுச்சு. இன்றைக்கு பார்க்க கிடைக்குமா நினைக்கிறேன். பட் அவங்க பேபியா இருக்க மாட்டாங்க, இப்ப நல்லா வளர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Feed it, no. We didn't buy ticket. Ticket அதுக்கு ticket 750 அதை போட்டிருந்தாங்க. ஃபீட் பண்ணுறதுக்கு வேண்டி இருக்கலாம் போல. எனக்கு முறை பே பண்ணுங்கள. யா நோ 4 of us எடுத்தீங்களா? 4 of us. ஓகே. எப்படி சாப்பிட்றான் பாரு. இவனை கொடுங்க, இவன் 2 பேரும் கொடுங்க. எல்லாமே பெண் யானைகளாம் இதில் நிற்கிற எல்லாமே. Hey, I want to give. Wait. நடக்கிறதா? ஆடுங்க. இப்போ வந்து நாங்கள் யானைகளோட குளிக்கிறதுக்கு டிக்கெட் எடுத்திருக்கோம் 1000 rupees. ஸோ யானைகளோட குளிக்கிறதுக்காக நாங்கள் இப்போ இந்த ரோடை க்ராஸ் பண்ணி தான் அங்கே போகணும். ஸோ போக போகிறோம். நீங்களாம் குளிச்சா போதுமா, நாங்க குளிக்கிறோம் இல்லையான்னு சொல்லி செல்லங்கள் எல்லாரையும் வந்து எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜ்ல இருந்து ரோட கிராஸ் பண்ணி மகா ஓயாக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க குளிக்கிறதுக்காக. இந்த காட்சியை கண்டிப்பா நீங்க பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிடவே கூட. ஏன்னா இவங்க கூட்டம் நடந்து வரைக்கும் அவ்வளவு அழகா இருக்கும். ஸோ இது குறிப்பிட்ட டைம் டேபிள் படி தான் இவங்களை கூட்டி வந்துட்டு இருக்காங்க. என்னோட வீடியோ ஸ்டார்ட்லயே வந்து நான் அந்த டைம் டேபிள வந்து போட்டிருப்பேன். பட் சில பேர் பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அகெயின் இந்த ஸ்கிரீன்ல வந்து நான் மென்ஷன் பண்றேன். ரெண்டு பேருக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். யாரும் இருக்காங்களா? இது ரொம்ப அழகா இருக்கு தானே. இது கியூட்டா இருக்கு ரொம்ப. டங் பேப்பரா? அது என்னத்துக்கு? அது உடுப்பாண்டே தெரியலையே. உடுத்தாமலே இருக்கலாமே. அது பிரவுன் ஓகே. எங்கயா?
உண்மையாவே இந்த பின்னவல எலிஃபென்ட் ஆர்ஃபனேஜ் வந்து ஆர்ஃபன்ட் அன்வீன்ட் வைல்ட் எலிஃபென்ட்ஸுக்கு வந்து கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு தான் உருவாக்கப்பட்டேன்னு சொல்றாங்க. அது உருட்டுன்னு நம்மளுக்கு தெரியும். பிகாஸ் இலங்கையில சுற்றுலாத்துறையில வந்து இந்த இடம் வந்து எப்படி ஒரு முக்கியமான பங்காற்றுதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான், மறக்க முடியாத உண்மை. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, உண்மையாவே இது யானைகளுக்கு வந்து கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற ஒரு இடமா இருக்கா இப்போன்னு சொல்லி. உங்களோட மைக் வேற இல்லை. நல்லா முழுக்க முழுக்கன்னு இருக்குது. சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படிதான் இருக்கும். அது குட்டியை பார்த்தீங்களா, செல்ல குட்டிய நல்ல போல் மாதிரி, போல குட்டி மாதிரி இப்ப சேத்துக்குள்ள பிரண்டு எழும்பி வந்திருக்காள். இவ தனியா நிக்கிறது ஏதோ பிரச்சனையோ தெரியும், குடும்ப பிரச்சனை. நானும் இந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இந்த தும்பிக்கையால் தண்ணியெல்லாம் அடிப்பாங்க எங்களுக்கு மேலே நினைச்சிட்டு போனேன். ஆனால் என்னோட கிரகம் இந்த எலிஃபென்ட் வந்து அப்படி செய்கிறது இல்லையாமண்டா அந்த பாகன்னு சொல்லித்தான் எனக்கு அதுக்கு பிறகு தெரியும். இவர் வந்து ஆறுதலாக அப்படி காமாக ரிலாக்ஸாக படுத்துக்கிட்டு இவர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். ஸோ என்மேல எந்த தண்ணியும் இவர் வந்து பாய்ச்சி அடிக்கல. ஸோ நானும் எனக்கு தேவையான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். பட் தண்ணி என் மேல பட்டது ஒரு வேற விதமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும், கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்திருக்கும் அந்த இடத்துல. ஆனா இவன் வந்து குளிக்கவே மாட்டான் போல, ரொம்ப நாத்தமா இருந்தான். துப்பாக்கி விளையாடுற வயசு. இதெல்லாம் பார்த்துட்டு வார வழியில வந்து மெமரிக்கு கொஞ்சம் திங்ஸும் வந்து நாங்கள் வாங்கிக்கொண்டோம். பட் நார்மலாக இருக்கிற இடங்களை விட இங்கே கொஞ்சம் விலைகள் கூடவாவே இருந்துச்சு. ஸோ ஒன் டேல வந்து ட்ரிப் ஒன்று அடிக்கணும்னு நினைக்கிறாங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து சட்டப்படியா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை, சாச்சா, பாய் பாய்.